கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான். ஜேசிஐ ஈரோடு எக்ஸல் ஹரிபாலாம்பாள் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி இணைந்து நடத்தும் கோல போட்டி இன்றைக்கி எங்கே நடக்குது அப்படின்னா ஈரோடு அசோகபுரமில் இருக்கக்கூடிய கலைமகள் ஸ்ட்ரீட்டில் நடக்குது. மார்கழினாவே ரொம்ப பனியாக இருக்கும். ஆஸ் யூஷுவலாக இன்றைக்கி அதை விட ரொம்ப அதிக பனியாக இருக்குது, மழையும் கூட. பட் இருந்தாலுமே கோல போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணதும் இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கோலம் போட்டுட்ருக்குறாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான். அம்மன் கோயில் வாசலிலே தைப்பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு, நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு. அம்மன் கோயில் வாசலிலே தைப்பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஏரோட்டும் கையும் ஏத்தமிடும் கையும் இங்கு எப்போதும் போகத்தான் செய்யும். நம்ம கண்ணான ஆட்டா கண்ணெடுத்து பார்த்தா எங்க தப்பாம மும்மாரிதான் பெய்யும். அடிவே கால ஓடும் அந்த வாய்க்கால கேடு, தென்னந்தோப்புறம் பாடும் சின்ன மைனாவை கேளு. இந்த ஊர் கூடி உறவாடி இசை பாடும் திருநாள் இது தாண்டி தங்கமணி. அம்மன் கோயில் வாசலிலே தைப்பொங்கல் வைப்போம் பூங்குயிலே.
புது பொங்கல தாக்கு. அவ தாய் போல காப்பாளே புகழ் சேரும் பொருள் சேரும் புது வாழ்வு கையில் வரும். அம்மன் கோயில் வாசலிலே கை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாளு இப்ப ஒவ்வொன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம் தான் கண்ணு. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே ஐயனாறு வீதியிலே வீதியிலே என் பூரதம் சுத்தி வருது ஒரு பொன்மணிய தேடி வருது. அடி ஊர்கோலம் போவோமா இளஞ்சோடின்னு ஆவோமா. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே ஐயனாறு வீதியிலே வீதியிலே. மச்சாவும் பொண்ணுமணி மங்காத தங்கமணி கிட்டாதையா. பெச்சாலும் நல்ல கூறி நம்மூரு பச்சை கிளி சிக்காதையா. அண்ணாச்சி விட்டறத என்னாலும் வெற்றி வெறும் நிக்காதையா. முக்காடு போட்டுக்கிட்டு ஓவாய பொத்திக்கிட்டு உட்காரியா. வட்டம் போடும் வாலிப காத்து திட்டம் போட்டு பாடாதா. பாட்டு கேட்டு வாசனப்பூ பக்கம் வந்து ஆடாதா. கிட்டாதது கிட்டும் வர மல்லாடுற கில்லாடினா. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே ஐயனாறு வீதியிலே வீதியிலே ஒரு பூரதம் சுத்தி வருது அது பொன்மணிய தேடி வருது. இது ஆகாத வேலதா வந்து மாட்டாது சேலதா. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே ஐயனாறு வீதியிலே வீதியிலே. எட்டாத கொம்பு பழம் கிட்டாத குள்ள நரி அந்நாளிலே சீச்சின்னு சொல்லி புட்டு வாலாட்ட வந்திருக்கு இந்நாளிலே. வைக்காம வத்தி குச்சி பக்குன்னு பத்தி கிச்சி பெண்ணாசைதான். பொண்டாட்டி வேணும் இப்ப கொண்டான்னு கேக்குதடி என்ன ஆசைதான். லவ் பண்ணு நாடகமெல்லாம் இவ்வூர் வண்ணில் வேகா
சைக்கிள் ஓட்டி சைட்டடிச்சாலும் கைக்குள் வந்து சேராரு. அண்ணாச்சிதான் கைய வச்சா மண்ணானதும் பொன்னாகிட. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே ஐயனாறு வீதியிலே வீதியிலே என் பூரத சுத்தி வருது ஒரு பொன்மணிய தேடி வருது. இது ஆகாத வேலதா வந்து மாட்டாது சேலதா. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே ஐயனாறு வீதியிலே வீதியிலே. கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருவெங்கும் புவனமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம்தான். என்றும் எங்கள் சொந்தந்தான். ஆடை பூவாடை அணிந்த காத்தாக பெண்களாடும் ஆட்டம் கண்ணை பறிக்கிறது 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 பறிக்கிறது. அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம், இனி அசைக்க முடியாத இரும்பு கோட்டைதான். தினம் தினமாய் இவை தொடர்ந்து வந்தால் 8 திசைகள் யாவிலும் அமைதி வீசுந்தா. கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருவெங்கும் புவனமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். புடல் மிருக்க இளமை நமக்கிருக்க பாட்டு பாடி ஆட்டமாடி முரசிக்கலாம் முரசிக்கலாம் எதுக்கு நமக்கு இருக்கு பம்ப வழக்கு இருக்கு சார
இணைந்தால் எந்த மறுப்பும் இல்ல வரும் சாதி பேதங்கள் சாம்பல் போலதா கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் பூமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான் கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருவெங்கும் பூமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான். ஹாய் உங்கள் பேர்? ரித்திகா. ஓகே, என்ன படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா? படிச்சிட்ருக்கேன். என்ன படிக்கிறீங்க? BBSCA. ஓகே, காலேஜ் படிக்கிறீங்க. ஓகே, இந்த கோலம் நீங்கள் போட்டதா? நான் தான் போட்டேன். என்ன தீம் பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? அதிகமாக ஃபோன்ஸ்லேயே எல்லாம் அடிக்டடாக இருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறது கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன், வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லை. அப்படியா? இந்த காலத்தில் அப்படி ஒரு பொண்ணா? சூப்பர். எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட? 1 hour. மழை வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உண்மையாகவே அதை பாராட்டணுங்க. மலையில் கூட இப்படி ஒரு தீம் பேஸ் பண்ணி அழகாக கோலம் போட்டிருக்கீங்க. நீங்கள் மட்டும் போட்டிங்களா, யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? நான் மட்டும்தான் போட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய் உங்கள் பேர்? சமா. நீங்கள் தான் இந்த கோலம் போட்டதா? ஆமாம். ஓகே, என்ன ஃப்ளார் டிசைன் பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? ஆமாம். ஓகே ஓகே, நீங்கள் மட்டும் போட்டிங்களா, யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, புள்ள ஹெல்ப் பண்ணு. ஓ, நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா? ஹாய் உங்கள் பேர்? ஃபிர்னாஸ் ஆஃப்ரி. உங்கள் பேர்? பரவாயில்லை. சூப்பர். ஹெல்ப் பண்ணீங்களா அம்மாவுக்கு? ஓகே ஓகே, எவ்வளோ டைம் எடுத்துச்சு கோலம் போட? 10 நிமிஷம். 10 நிமிஷம் எடுத்துச்சு. ஓகே, அழகான கோலத்துக்கு செலக்ட் பண்ணி வந்து ப்ரைஸ் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் கோலம் வந்து ப்ரைஸ் வாங்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, தேங்க்யூ. வணக்கம்மா, உங்கள் பேர்? பிரேமாவதி. எந்த கோலம் நீங்கள் போட்டது? இந்த கோலம் முதல் கோலம் நீங்கள் போட்டது ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் பேர்? என் பேர் மாரியம்மாள். ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சுங்க இந்த கோலம் போட? அது ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்தில் போட்டிங்க. சூப்பர். ஏன் மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதம் அதிகமாக கோலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கம்மா? அது வந்து அது சாமி மார்கழி மாதம் தான். அது மாதத்துலேயே மார்கழி மாதம் உகந்த மாதம் சொல்லிட்டு சாமிக்கோசரம் அதை போடுறாங்க. ஓகே, யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இந்த இவங்க தான் பண்ணாங்க. இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, சிறந்த கோலத்துக்கு அழகான பரிசு கொடுக்குறதா கிஃப்ட் கூப்பன் கொடுக்குறாங்க. உங்கள் கோலம் வந்து கிஃப்ட் கூப்பன் வெல்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, நன்றிங்க. ஹாய் உங்கள் பேர்? என் பேர் சவர்ணாரதி. உங்கள் பேர்? தீபிகா. யார் கோலம் போட்டது? 2 பேருமே? ஆமாம், 2 பேர். நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. எவ்வளோ டைம் எடுத்துச்சு இந்த கோலம்? 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை நீங்கள் மட்டும்? இல்லை, அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பார்க்கணுமே இந்த காலத்தில், இல்லையா மேடம்? ஓகே, என்ன தீம் பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? சும்மா ரங்கோலி பேசிஸ். ஃப்ளார் பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. ஆமாம். ஓகே சார், சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ சொன்னீங்களே, சொல்லுங்கள். காலையில் 5 மணிலேருந்து கோலம் போட்டிருக்காங்க. மழை வந்து மடி அழிஞ்சு மடியும் போட்டு சிறப்பாக போட்டிருக்காங்க பிள்ளைகளாம். ஆமாம் சார், காலையிலேயே மழை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே கோலம் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்கீங்க, பார்த்தாவே தெரியுது. கிஃப்ட் கூப்பன் வின் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்து. தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் வணக்கம். என் பேர் மோகனாம்பாள். ஹாய், வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுகேதா வாஞ்சிநாதன். யார் இந்த கோலம் போட்டிங்க? நீங்களா? நானும் பொண்ணு போட்டோம். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க? ஆமாம், ஹெல்ப் பண்ணாங்க, கலர் கொடுத்தாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுதுங்க இந்த கோலம் போட? இன்னும் ஒரு 1/2 hour. அவ்வளோ. காலையில் மழை வந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். மழை வந்தது. நாங்கள் இன்னைக்கெல்லாம் போட்டி நடக்குமா நடக்கலையான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மழை விட்டுருச்சு. சரின்னு ஒரு 1/2 hourக்குள்ளே முடிவு பண்ணி இந்த கோலத்தை போட்டோம். இந்த குறிப்பிட்ட டைம்லேயே வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. அதோட டிசைன், ஃப்ளாரோட டிசைன் அப்படியே அக்யூரேட்டாக அழகாக தெரியுது. ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ரொம்ப அழகாக தெரியுது. ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. மார்கழி மாதம் மட்டும் ஏன் ஸ்பெஷலாக கோலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சொல்லுங்கள். மார்கழி மாதம் கோலம்னாவே மகாலட்சுமி ஐதீகம் இருக்கிறதா ஒரு ஐதீகம். மார்கழி மாதம் இன்னுமே பெண்களுக்கு கலர் கொடுத்து கோலம் போட்டு அதை பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒரு மார்கழி மாதம்னாவே ஒரு ஸ்பெஷல். கோலத்துக்கு உண்டான ஸ்பெஷலே மார்கழி மாதம். ஓகே, உங்களுடைய கோலம் வந்து வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், உங்கள் பேர்? எம் சந்தோஷம். நீங்கள் மட்டும் போட்டிங்களா? நான் மட்டும். ரொம்ப சூப்பராக இருக்குது மேடம். எவ்வளோ டைம் எடுத்துச்சு?
2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு வரைஞ்சி அதுக்கப்புறம் கோலம் போட்டு கலர் பண்ணிங்க. கலர் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன தீம் பேஸ் பண்ணியிருக்கீங்க? சேவ் கேர்ள்னு எழுதியிருக்கீங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அதை பற்றி. பெண்களை பாதுகாப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குது. மெசேஜும் ரொம்ப அழகாக இருக்குது மேடம். டிராயிங் மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுடைய கோலம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? ஸ்ரீவர்ஷ்ணா. என்ன படிக்கிறீங்களா? 10th ஸ்டாண்டர்ட். 10th தான் படிக்கிறீங்களா? ஓகே, இந்த கோலம் நீங்கள் போட்டதா? ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ டைம் எடுத்துச்சு இந்த கோலம் போட? ஒரு 45 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். 45 மினிட்ஸில் நீங்கள் 45 மினிட்ஸ். ஓகே, நீங்கள் மட்டும்தான் போட்டிங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணாங்க? எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அத்தை, அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் போட்டோம். என்ன தீம் பேஸ் பண்ணி? ஃப்ளாரா? ஃப்ளார். என்ன பூக்கள் ரொம்ப பிடிக்குமா இல்லை ரங்கோலி அப்படின்றதுனால போட்டிங்களா? ரங்கோலினாலே பேசிக்காக ஃப்ளார் தானே, அதனால எல்லாம் அப்படியே போட்டாச்சு. எப்பவுமே கோலம் போடுறதுக்கு பிடிக்குமா இல்லை இன்றைக்கி காம்படிஷன் அப்படின்றதுனால யாருமே இருந்து கோலம் போட்டு? டிஷர்ட்காக தான் போட்டிருக்கோம், தினமும்லாம் போட மாட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுடைய கோலம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்து. தேங்க்யூ. ஹாய் சிஸ்டர், வணக்கம். உங்கள் பேர்? லாவண்யா. பாப்பா பேர்? அவள் பேரும் லாவண்யா தான். நாங்கள் அவளுக்கு பேர் வச்சுட்டோம். நான் ஓகே, சூப்பர். இந்த கோலம் நீங்கள் மட்டும் போட்டிங்களா? நான் மட்டும்தான் போட்டேன். எவ்வளோ டைம் ஆச்சுது? 4 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4 மணிலேருந்து இப்போ 7 மணி இருக்குமா மேடம்? இருக்குங்க. ரொம்ப சூப்பர். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்கீங்க. என்ன தீம் பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? இந்த மாதிரி இல்லை மேடம், ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் மட்டும் போட்டிங்க, வேறு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க? நான் அந்த ஒரு பாப்பா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுடைய கோலம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் சித்ரா தேவி. நீங்கள் மட்டும் போட்டிங்களா? நான் மட்டும்தான். ரொம்ப அழகாக இருக்குது. என்ன தீம் பேஸ் பண்ணி போட்டிங்க? இப்போ நம்ம கோலம்னா எங்கன்னு போடுவோம்? வீடு, கோயில் இந்த மாதிரி போடுவோம். அப்போ ஒரு கோயிலுக்கோ வீடுக்கோ போடும்போது பூவு இல்லைன்னா நம்ம எப்போயுமே விளக்கு இதுதான் ஃபேஸ் பண்ணி போடுறது. ஸோ வீட்லேயும் சரி கோயிலையும் சரி 2 இடத்துலையுமே நம்ம இதை தான் இதான் முன்னோனையும் கொண்டு போகிறோம். அதனால் ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ டைம் எடுத்துச்சு? அது கம்மியான டைம் தான், ஒரு 1/2 hour தான் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? பாட்டி, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. குழந்தைங்க எல்லாம் வந்து போட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுடைய கோலம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் பூமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருவெங்கும் பூமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான். ஹாய், உங்கள் பேர்? சுவிதா. குட்டி பேர்? சர்வேஸ். உங்கள் பேர்? பாண்டீஸ்வரி. நீங்கள் தான் இந்த கோலம் போட்டோம்? ஆமாங்கக்கா. ரொம்ப அழகாக இருக்குது. என்ன தீம்? தீம் மயில் வச்சு போட்டோம். டைம் பத்தலை. அதில் இந்த கோலம் போடுறதுக்கு டைம் பத்தலை. டேமேஜ் ஆகிடுச்சு. மழையெல்லாம் நல்லாயிருக்கும். மழை வரவும் கொஞ்சம் இப்போவே ரொம்ப அழகாக இருக்குது. மழை இல்லைன்னா இன்னும் அழகாக போட்டுருப்பேன். அழகாக போட்டிருப்போம். எவ்வளோ டைம் எடுத்துச்சு? 3/4 மணி நேரம் ஆச்சுங்கக்கா. 3/4 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய கோலம் போட்டிங்களா? கலரிங் தான்க்கா லேட் ஆகும். போடுறது வந்து சிம்பிள் தான், 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். கலர் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்குது. யாரை ஹெல்ப் பண்ணாங்க? இல்லை, நான் மட்டும் தான் போட்டேன். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஒரு கைப்பட போட்டால் தான் நல்லா அமையும்ட்டு நான் மட்டும் தான் போட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. தோகைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 கலர் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி கலரிங் டைம் எடுக்குது. டைம் பத்தலை. இன்னும் சொல்ல போனால் மழை வரவும் டைம் பத்தலை. 4 மணிலேருந்து ஆரம்பிச்சிட்ருக்கோம். மழை பெய்யுது, ஆஃப் ஆகுது, திருப்பி வரவும் டைம் பத்தலை. ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. கண்ணை பறிக்குது. உங்கள் கோலம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கக்கா. ஹாய், உங்கள் பேர்? மிதுஷிகா. படிக்கிறீங்களா? 8th. உங்கள் பேர்? சஷ்மிதா. என்ன படிக்கிறீங்க? 8th standard. 8th standard. 2 பேரும் சேர்ந்து இந்த கோலம் போட்டிங்களா? நான் பாதி இதை போட்டேன், அவள் அதை பாதி இது போட்டான். 2 பேரும் சரி, ஒட்டுக்கா கலந்து போட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சு இது கோலம் போட? 5 o'clock ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பாதி மழை வந்து சொதப்பிடுச்சு. அப்புறம் திரும்ப 6 o'clockலேருந்து போட ஆரம்பிச்சோம். சொதப்பியே இவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்களே. மழை வரலைன்னா இன்னும் நல்லா போட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் டார்க்காக எடுக்கும், அது கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. ஹெல்ப் பண்ணாங்களா யாராவது? நீங்கள் 2 பேர் மட்டும் நான் போட்டீங்களா? வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டேன் சாக் பீஸில். அதுக்கப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குடா. உங்களுடைய கோலம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? ஹர்ஷினி மகாலட்சுமி. என்ன படிக்கிறீங்க? 9th standard. இந்த கோலம் நீங்கள் மட்டும் போட்டிங்களா? ஆ நம்பவே முடியலப்பா. ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ டைம் எடுத்துச்சு?
1 hour கிட்ட வந்துச்சு. 1 ஹவரில் இவ்வளோ பெரிய கோலம் போட்டிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. என்ன ரங்கோலி பிடிக்குன்றதுனால போட்டிருக்கீங்களா? புள்ளி வச்சது அவ்வளோ கரெக்டாக வராது, அதனால ரங்கோலி. கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. தேங்க்யூ. உங்களுடைய கோலம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர்? சத்யா. நீங்கள் மட்டும் போட்டிங்களா இந்த கோலம்? நான் மட்டும்தான். என்ன தீம் பேஸ் பண்ணி போட்டிங்க? சிம்பிள் ரங்கோலி தாங்க, தீம் எதுவும் வைக்கல. என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுது? 2 hours எடுத்துச்சு. 6:30க்கு போட்டேன், இப்போ 8:30. இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கீங்க, 2 ஹவர்ஸ்லேயே போட்டு கலர் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது மேடம், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுடைய கோலம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்து. தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? மோனிகா. உங்கள் பேர் என்ன? சுபஸ்ரீ. படிக்கிறீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆச்சுது இந்த கோலம் போட? கிட்டத்தட்ட 2.5 hours ஆச்சு. போட்டோம். கலர் கொடுக்க தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கனால கலர் இதாக கரெக்டாக வரவே இல்லை. அப்புறம் போட்டோம், சமாளிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா, நீங்கள் மட்டும் போட்டிங்களா? இல்லை, நானும் போட்டேன். அம்மா வந்து கலர் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. கலர் பர்டிகுலராக சூஸ் பண்ணிங்களா? எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்கே. நேற்று நைட்டு தான் அது போய் கலர் வாங்கிட்டு வந்தோம். சரி பார்த்துட்டு நான் இதுவரையும் பண்ண அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுடைய கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மோனிகா. தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர்? சுகுணாங்க. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாங்க. எவ்வளோ டைம் எடுத்துச்சு? இது இப்போதைக்கு 1 மணி நேரம் தாங்க ஆச்சு. கலர் கொடுக்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கலர் கொடுக்குறதா டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாங்க. ரொம்ப பெரிய கோலமாக இருக்குது. நீங்கள் மட்டும் போட்டிங்களா, யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? நான் தாங்க போட்டேன், எங்கள் பொண்ணு போட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது மேடம். உங்களுடைய கோலம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி. கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் பூமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருவெங்கும் பூமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான். ஜேசிஐ ஈரோடு எக்ஸல் ஹரிபாலாமால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி இணைந்து நடத்திய கோல போட்டி இன்னைக்கு ஈரோடு அசோகபுரமில் கலைமகள் சிட்டில் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. ஸோ அதோட வெற்றியாளர்களை வந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ மேடம் நம்ம கூட இருக்காங்க, மேடம் பேசுவாங்க. வணக்கங்க. ஜேசி ஈரோடு எக்ஸல் ஹரிபாலாமால் மற்றும் கிருஷ்ணா டிவி இணைந்து நடத்திய 2வது நாள் கோலப்போட்டி கலைமகள் ஸ்ட்ரீட் அசோகபுரத்தில் நடந்துள்ளது. மக்கள் அனைவரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. 65 பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது. ஸோ மழை பெஞ்சாலுமே வந்து மக்கள் வந்து அதையும் பொருட்படுத்தாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு 4 மணிலிருந்தே வந்து கோலங்கள் வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ எந்த கோலத்துக்கு பரிசு கொடுக்குறதுங்கிறது தெரியாத அளவுக்கு ஜட்ஜஸ் வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டாங்க. இன்றைய சிறப்பு விருந்தினராக பார்த்திங்கன்னா நமது ஜோன் வைஸ் பிரசிடென்ட் நதியா மேம் வந்திருக்காங்க. முன்னாள் தலைவர் ஜேசி ஈரோடு எக்ஸலின் முன்னாள் தலைவர் யோக சுந்தரி மேம் வந்திருக்காங்க. நமது முன்னாள் தலைவர் கொற்றவேல் முருகன் சார் வந்திருக்காங்க. ஜேசி ஈரோடு எக்ஸலின் சார்ட்டர் பிரசிடென்ட் பி சந்திரசேகரன் சார் வந்திருக்காங்க. ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஜேசி ஈரோடு எக்ஸல்லேருந்து பர்வதவர்தினி, புஷ்பா, முன்னாள் தலைவர் சரண்யாக்கா, கௌரி மேடம், இந்த வருஷம் செக்ரட்டரி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அனைவரையும் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாங்கண்ணா. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்டு, தேர்டு கான்சலேஷன் சூஸ் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்து கோலத்தில் வந்து எதை வந்து செகண்டு தேர்டுன்னு கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும்தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்கோம். மீதி எல்லாத்துக்கும் வந்து செகண்ட் ஆவரேஜ் பண்ணி எல்லாமே ஒரே ப்ரைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ 4 பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் வந்து செகண்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பரிசை பெற இருப்பவர் சுவிதா. இந்த பரிசினை கொடுக்க நமது சீஃப் கெஸ்ட் நதியா மேம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடன் இணைந்து கொள்ளுமாறு பாஸ்ட் பிரசிடென்ட் யோகசுந்தரி மேம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பரிசினை பெற இருப்பவர் மோனிகா. அவர்களுக்கு சிறப்பு பரிசினை வழங்க வருமாறு நமது ஜோன் வைஸ் பிரசிடென்ட் நதியா மேம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்த பரிசினை பெற இருப்பவர் சத்யா. அவர்களுக்கு இனிய பரிசினை வழங்க வருமாறு நமது முன்னாள் தலைவர் யோகசுந்தரி மேம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சத்யா. சத்யா மேடம் யார்? அடுத்த பரிசினை பெற இருப்பவர் சந்தோஷ். ஸோ அவங்க வந்து க்ரியேட்டிவாக வந்து சேவ் கேர்ள் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அடுத்த பரிசினை பெற இருப்பவர் சுகுணா. ஜேசிஐ ஈரோடு எக்ஸலின் சார்பாக இன்று அசோகபுரம் 2வது வீதியில் நடைபெற்ற கோலப் போட்டியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நம்ம வருஷம் இந்த கோலப் போட்டி நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70-80 பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே சிறப்பாக கோலம் போட்டுருக்காங்க. காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு எல்லாம் வந்து சிறப்பாக நீங்கள் கோலம் போட்டிருக்கிறீங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடத்துவோம். இது எதுக்குன்னா இந்த மார்கழி மாதம் நீங்கள் நேரத்துலேயே எந்திரிக்கணும், எந்திரிச்சு இந்த கோலத்தை தினம் நீங்கள் வீட்டில் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோலப் போட்டி நம்ம நடத்துகிறோம். அதனால் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி பரிசுகள் ஒரு நாள் தான் வழங்கப்படும். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி கோலம் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்கள், வீட்டை போய் பாருங்கள், வீடே அழகாக தெரியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மார்கழி மாதம் இந்த கோலப் போட்டியில் கோலம் போட்டு நீங்கள் கலந்துக்கணும். அதே மாதிரி சிறப்பாக வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த ஏரியாவே அதே மாதிரி நீங்களாம் க்ளீனாக வச்சுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தாட்டியும் இது மாதிரி போட்டிகள் நடத்துகிறப்ப கலந்துக்குங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வழங்கிய ஹரிபாலா அவர்களுக்கு எங்கள் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலந்து கொண்ட அத்தனை பேர்த்துக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்னி பட்டாசு கடை சார்பாக வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறோம். அந்த கிஃப்ட்டையும் நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கிங்க. கலந்து கொண்ட பரிசு இப்போ எல்லாத்துக்குமே அதில் பரிசு இருக்குது. எல்லாம் உங்கள் நேமை சொன்னீங்கன்னா திக் பண்ணிக்குவாங்க. அத்தனை பேருக்கு இருக்குது, மறக்காமல் பரிசு வாங்கிட்டு போங்க. நன்றி. இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த ஜோன் வைஸ் பிரசிடென்ட் நதியா மேம் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்க வருமாறு ஜேசி ஈரோடு எக்ஸல் செக்ரட்டரி கௌரி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக ஜேசி ஈரோடு எக்ஸல் வந்து ஒரு அழகாக சிறப்பான ஒரு கோலப்போட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி மார்கழி மாதத்தில் வந்து எல்லாருமே எந்திரிச்சு கோலம் போடுறது வந்து ஒரு வழக்கமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நாளடைவில் வந்து எல்லாத்துக்குமே வேலை காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கோலம் போடுறதே வந்து மறந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் அந்த பாரம்பரியமான விஷயத்தை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வருஷம் வந்து மார்கழி மாதத்தில் வந்து கோலம் போடுற ஒரு காம்படிஷனை நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோலம் போட்ட அனைவருக்குமே வந்து ஏன்னா வரவழியிலே பார்த்துட்டு வந்திருந்தோம், எல்லா கோலமுமே அழகாக இருந்துச்சு. ஸோ கோலம் போட்டவங்களுக்கும் அதற்காக வந்து பரிசுகளை வழங்கிய ஹரிபாலா மாலிற்கும் நிகழ்வினை வந்து இவ்வளோ இனியதாக நிகழ்த்தி கொடுத்த கிருஷ்ணா டிவிக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்குத்தான்.
என் மனசு பாடுது ஜிஞ்சினுக்கு தான், ரயில் பொட்டி ஓடுது இன்ஜினுக்கு தான். அட ஊரெல்லாம் கேட்குது டண்டனக்கு டண்டனக்கு. கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான், குப்பம்மா எடுத்தா மாவனுக்கு தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்கு தான். மாறாப்ப ஓரங்கட்டி மனசோட மல்லு கட்டி என்ன கட்டி போடுறிய சரியா 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 எம்மானே. மாறாப்ப ஓரங்கட்டி மனசோட மல்லு கட்டி என்ன கட்டி போடுறிய சரியா 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 எம்மானே. தலைமையில கூட வச்சு புலி மேல போற புள்ள நடபோட்ட தாளத்துல ஒரு நாளா தூக்கம் இல்ல. கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்த மாவிளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்கு தான். பொழுதாகி போனா கொந்தளிக்குது, பழுதாகித்தானா நெஞ்சடிக்குது. விளையாடத்தானே ஆசை வைக்குது, ரதியோட காமன் பூச வைக்குது. மடிப்பான மல்லு வெட்டி துடிப்பாக ஏத்தி கட்டி மைசூர் செண்டு போட்டு வாரிய வளைச்சு கட்டி பஞ்சும் தீயும் ஒட்டு கிச்சு பக்கல தான் 10 கிச்சு. பொன் கணக்கு என் கணக்கு டண்டனக்கு தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்கு தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்கு தான். என் மனசு பாடுது ஜிஞ்சினுக்கு தான், ரயில் பொட்டி ஓடுது இன்ஜினுக்கு தான். அட ஊரெல்லாம் கேக்குது டண்டனக்கு கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருவெங்கும் பூவனமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான்.
ஹரிபாலாமால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி இணைந்து நடத்திய கோல போட்டி இன்னைக்கு ஈரோடு அசோகபுரம்ல கலைமகள் ஸ்ட்ரீட்ல நடந்துச்சு. மழை வந்தாலும் கூட, ரொம்ப பனியாக இருந்தாலும் கூட, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டு ரொம்ப அழகான கோலங்கள் வந்து ரொம்ப சூப்பரான டிராயிங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய அழகழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச பரிசும் வந்து அதுக்கு ஒர்த்தபிள்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க இந்த கோல போட்டியில் கலந்துக்கிட்டு. இதோட இந்த ஷோ வந்து முடிய போது. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான ஷோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி. பாய்.